ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் என் வீடியோக்கு வந்து பார்க்கறதுக்காக ரொம்ப நன்றி. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மணி சேவிங் டிப்ஸ் 2026 அது ஆக்சுவலி ஒர்க் பண்ணுது நம்ம லைஃப்பில். இதை பற்றி தான் நான் பேச போகிறோம். இப்போ நம்ம மணி சேவ் பண்ணுறோம். அது சடன்லி ஒரு சில சமயத்தில் பிரேக் ஆகுது இல்லையா? அது நிறைய பேருக்காக இன்க்ளூடிங் மீ. இப்போ 2026 நீங்களே பார்க்கலாம், ஒரு மாதம் கழிஞ்சிருச்சு. எவ்வளோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நகை விலையில சொல்லவே வேண்டாம். ஒரு நாளைக்கு 2-3 தடவை விலை ஏறிட்டு இருக்குது. அது மாதிரி சில சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட டெய்லி ரூட்டீன் நம்ம என்ன செய்யறோமோ, ஒரு பஸ்ல போறோமோ, ட்ரெயின்ல போறோமோ, டாக்ஸில போறோமோ, அதுவும் விலை ஏறிட்டே இருக்குது ஒவ்வொரு நாள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்மார்ட் பீப்புள் இருப்பாங்க பாரு, அவங்க ஸ்டில் மணியை சேவ் பண்ண தான் பார்க்குறாங்க. எப்படியாவது பிரேக் பண்ணி அதை பணத்தை சேவ் பண்ண தான் பார்க்குறாங்க. இப்போ நான் மணி சேவிங் டிப்ஸ் 2026 அது ஆக்சுவலி ஒர்க் பண்ணும் நம்மளுக்கு. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது ஈவன் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, டோன்ட் வரி, பயப்பட வேண்டாம். நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ நம்ம பேசலாம் என்னன்னு. நான் முதல்ல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதை நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். அதை தான் நான் திருப்பியும் சொல்லுவேன். எப்பயும் நம்மளுக்குன்னு பார்க்கணும். நம்ம ஃபேமிலிக்காக எல்லாம் பார்க்குறோம். நம்ம அது செய்யணும். எல்லாருடைய பூச்சி நம்ம செய்கிறோம். நம்மளுக்கு நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ அந்த தப்பு செய்யாமல் நம்ம சம்பளம் கிடைச்ச உடனே நம்மளுக்கும் ஒரு சில அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% பணத்தை நம்ம தனி அக்கௌண்ட்ல எப்பயுமே அதை தனியாக ஒதுக்கி வச்சிடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரொம்ப ஈஸி. நீங்க மறக்காம இருக்கிறதுக்காக நான் ஒண்ணு சொல்லித்தரேன். ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க, அது ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? இப்ப ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா ஸ்டாப் ஸ்மால் டெய்லி நீட்ஸ். என்னன்னா தினந்தோறும் நம்மளும் அறியாம நம்ம டீ குடிப்போம், ஸ்நாக்ஸ் வாங்குவோம், இல்ல ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், இல்ல ஒரு ரேண்டம் ஷாப்பிங். சும்மா அப்படியே வீக்கெண்ட் நம்ம ஒரு டெம்டேஷன் ஆகுது, சரி போய் ஒரு டாப் வாங்கலாம், ஒரு ஷர்ட் வாங்கலாம், ஒரு ஜீன்ஸ் வாங்கலாம், இல்ல ஏதோ நம்மளது காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம். நம்ம அப்படியே நினைப்போம். அப்படின்னு நினைக்காம அதை நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணணும். இஸ் இட் ரியலி நீடட் அப்படி நினைச்சிட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் பர் டே நினைச்சாலும் 3000 ரூபாய் பர் மந்த் ஆகுது. நினைச்சு பாருங்க. 12 மந்த்ஸ்க்கு 36,000 ஆகுது. ஒரு வருஷத்துக்கு 36,000 நம்ம செலவு பண்றோம். நம்ம அந்த பணத்தை நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ட்ராக் எக்ஸ்பென்சிவ் எவ்ரி ஜஸ்ட் ஒரு 30 நாள்ல நீங்க ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அதை ட்ராக் பண்ணுங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். இப்போ என்ன சொல்ல போறேன்னா கேன்சல் நம்மளுக்கு தேவையில்லாத யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நானும் இந்த மொபைல் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு சில சமயங்கள் போய் பார்த்தா எனக்கே தெரிய 50 ரூபா 100 ரூபா அப்படி டெபிட் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு எது தேவையோ அதை வைக்கணும், எது தேவையில்லையோ அதை டிலீட் பண்ணிடணும். ஸோ இங்கே ஒரு சில அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக நம்மளால சேவ் பண்ண முடியும். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்தா எவ்ரி இயர் thousands ஆஃப் ருபீஸ் நம்ம அது நம்ம சேவ் பண்ணுறோம். நம்ம அந்த பணத்தை நம்மளும் அறியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்ல போறேன்னு நீங்க எப்பயும் 50 30 20 இந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பணத்தை சேவ் பண்ணதுக்காக 50% உங்களது நீட்ஸ்க்காக வச்சுக்கோங்க, 30% உங்களது வாண்ட்ஸ்க்காக வச்சுக்கோங்க, 20% உங்களது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒண்ணு புரிஞ்சுக்க, இந்த இடத்துல நான் ஒரு விவரமா சொல்லட்டு நான் ஆசைப்படுறேன். சேவிங்ஸ் தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி. சேவ் பண்ணது நம்ம பேங்க்ல தனியா ஒரு அமௌண்ட் சடன் அமௌண்ட் சேவ் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் என்ன? லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் நம்ம வீடு கட்ட போறோமோ, நம்மளோட பசங்களோட எதிர்கால படிப்பு இருக்கும், இல்ல நம்மளோட ரிட்டையர்மெண்ட் இருக்கும், அது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நடுவில் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, வாட் இஸ் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் இப்படிதான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இஃப் உங்களால ஒரு 20% முடியல உங்களுக்கு சேவ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஒரு சின்ன அமௌண்ட் 5% ஸ்டார்ட் பண்ணுங்க. அது கிராஜுவலி அது உங்களுக்கு 10% சேவ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட் பையிங். இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். ஏன்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒருத்தவங்க புது டாப்ஸ் போடுவாங்க, புது வாட்ச் கட்டுவாங்க, ஏதோ ஒரு புதுசாக செய்வாங்க. அது நம்மளுக்கு ஆசை வரும். அவங்க வாங்கினாலும் நம்மளும் வாங்கணும். அப்படி செய்யாம அதுக்கு நம்ம யோசிக்கணும்.
இஸ் திஸ் ரியலி நம்மளுக்கு தேவைப்படுதா? அதுக்காக ஒரு 24 மணி நேரம் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரியலி நம்மளுக்கு வாங்கணுமா இல்லையா யோசிச்சு வாங்குங்க. இங்க நீங்க நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இது கண்டிப்பா நீங்க எல்லாரும் விட நானும் சேர்த்து இதை யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் மேண்டேட்டரி 2026ல. சப்போஸ் ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வருது, இல்லை ஒரு ஜாப் சேஞ்ச் பண்றோம், இல்லை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வருது, இது வந்து லைஃப்ல இது வந்து எல்லாருக்குமே ஆகும். என்ன விஷயத்த நான் சொல்றேன் நான். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து 3 to 6 மாசம் சம்பளத்தை வந்து தனியா ஒதுக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 500 rupees இல்லை ஒரு 1000 ரூபாய் எவ்ரி மந்த் போதுமான. அதை தனியா ஒரு ரெக்கார்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருங்க. ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து இன்க்ரீஸ் இன்கம் அலாங் வித் சேவிங். உங்களது இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. சேவிங் வந்து மட்டும் நம்மளுக்கு வந்து பணக்காரங்களும் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுங்க, இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் எடுங்க, இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஒரு ஆன்லைன்ல வந்து போய் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் நான் அட்டாச் பண்ணுறதை போய் பாருங்க. ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து நிறைய வந்து இந்த ப்ராடக்ட் வந்து விற்று நம்மளுக்கு ஒரு லாபம் சம்பாதிக்கலாம். இல்லை வந்து ஒரு மிடில் மேனா இல்லை நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு தனியா ஒரு வேலையை நம்ம தொடங்கினாதான் நம்மளுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் நம்ம வந்து உண்டாக்க முடியும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நான் சைட்ல ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. மோர் இன்கம் இஸ் ஈக்குவல் டு மோர் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் ஃப்ரீடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எவ்வளவு நம்மளது பணத்தை வந்து நம்மளது சம்பாதித்து நம்ம வந்து ஏற்றுறோமோ அப்பதான் வந்து நம்மளது சேவிங்ஸும் பெருசாகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கடைசியாக நான் இந்த வீடியோக்கு கடைசியில் வரேன். ஒரு போனஸ் டிப் சொல்றேன். எப்பயும் வந்து உங்களது மணி வந்து ஒரு ட்ராக் பண்ணுங்க. என்னன்னா எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு சிம்பிளா பெருசா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு மொபைல்ல ஒரு ஆப் வருது, நிறைய ஆப் வருது, அதுல ஆப்ல நோட் பண்ணிக்கோங்க. இல்ல சிம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட்ல நோட் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு டெய்லி வந்து உங்களது எக்ஸ்பென்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணி சேவிங் 2026 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து இதில் வந்து நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலேருந்து யாரும் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்போ சொன்னதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும், அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசியாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணதான் அது எனக்கு வந்து புரிய வரும். நிறைய பேர் என் வீடியோ பிடிக்குதுன்னு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும். நான் மீண்டும் அந்த வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அப்படியே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு புரியல எப்படி சேவ் பண்ணணும். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பணத்தை வந்து செலவு பண்ண அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கடைசி ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க உங்களும் நான் சப்ஸ்கிரைபரும் ப்ளீஸ் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.